மதுரை மாவட்டம் அவனியாபுரத்தில் வரும் 14ஆம் தேதியும், பாலமேடு மற்றும் அலங்காநல்லூரில் வரும் 15 மற்றும் 16ஆம் தேதிகளில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறவுள்ளது. இந்நிலையில் ஜல்லிக்கட்டு துவங்கிட 2 வாரங்களே உள்ள நிலையில், மதுரை மாவட்ட சுற்றுப்பகுதிகளில் காளைகளை வளர்ப்போர் ஜல்லிக்கட்டில் பங்கேற்கும் காளைகளுக்கு சிறப்பு உணவு மற்றும் பயிற்சி கொடுத்து காளைகளை தயார்படுத்தி வருகின்றனர். ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பதையும் அவற்றை போட்டிக்கு அழைத்துச் செல்வதையும் காளை வளர்ப்போர் மிகுந்த ஆர்வத்துடன் செய்து வரும் நிலையில், மற்ற கால்நடைகளைப் போல அல்லாமல் ஜல்லிக்கட்டு காளைகளுக்கென பிரத்யேக கவனிப்புடன் அதனை வளர்த்து வருகின்றனர். ஜல்லிக்கட்டு போட்டிகளுக்கு தயாராகும் வீரர்களைப் போலவே ஜல்லிக்கட்டு காளைகளையும் தயார்படுத்த வேண்டியது அவசியமானது என்பதால், காளை வளர்ப்போர் இந்த ஜல்லிக்கட்டு நேரங்களில் காளைகளுக்கு வழக்கத்தை காட்டிலும் கூடுதலாக சத்தான உணவுகளுடன் தினமும் பயிற்சியையும் அவர்கள் வழங்கி வருகின்றனர். அதற்காக ஜல்லிக்கட்டு காளைகளுக்கு வழக்கமான தீவனத்துடன் பருத்தி கொட்டை அதிகமாக வழங்கப்படுவதுடன், பல தானிய பருப்பு, பச்சரிசி, தேங்காய் ஆகியவை சிறப்பு உணவாக வழங்கப்படுகிறது. இதனால் காளைகள் திடகாத்திரமாகவும், போட்டியின் போது மாடுபிடி வீரர்களை தாங்கும் சக்தியுடனும் கம்பீரமாகவும் இருக்க இத்தகைய உணவுகள் அவசியம் என கூறுகின்றனர் காளைகள் வளர்ப்போர். ஜல்லிக்கட்டு மாடு பாரம்பரியமாக வளர்த்துட்ருக்கோம். அந்த மாடுகளை நாங்கள் எங்கள் குழந்தைங்கள் மாதிரியே வளர்த்துட்ருக்கோம். நல்லா ஜல்லிக்கட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணதுங்க. அந்த மாட்டு நாங்கள் புலிக்குள மாடு, புளிச்சாரை, தஞ்சாவூர் குட்டை, ஜெயங்கொண்டம் இந்த வகைகள் மாடெல்லாம் கொட்டத்தில் இருக்குது. போன வருஷம் இதெல்லாம் நல்ல 24 எல்லா ஜல்லிக்கட்டுலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணி ஒரு வேனு, காரு, புல்லட்டு, பைக்கு எல்லாம் வாங்கிச்சுங்க. இதை நாங்கள் தமிழர்களின் வீர விளையாட்டை காப்பாற்றுறதுக்காக நாங்கள் எங்கள் வாழ்வியல் முறையை நல்லா அர்ப்பணித்து நாங்கள் நல்ல இன்ட்ரெஸ்ட்டோடு அதை பண்ணிகிட்ருக்கோம். இதுக்கு பயிற்சின்னு பார்த்திங்கன்னா நீச்சல், மண்ணு குத்துறது, தொழிலில் நடக்க விடுறது, இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம். நிறையா ப்ரைஸ்கள் வாங்கிக்கிட்டு இருக்கு. இந்த வருஷம் எதிர்பார்க்குறோம். அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாட்டுக்கு தீவனங்கள் எடுத்துக்கிட்டோம்னாக்கா, இந்த ஒரு 3 மந்த்துக்கு ஸ்பெஷலாக முந்திரி கொட்டை, இந்த மாதிரி பருத்தி கொட்டை, இந்த மாதிரி தீவனங்கள் அதிகமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரெகுலராகவே நல்லா பராமரிச்சுக்கிட்டு இருக்கோம். மேலும் ஜல்லிக்கட்டு காளைகள் வேகமாக ஓடுவதற்கும், இழப்பு ஏற்படாமல் மூச்சு பிடிப்பதற்கும் பயிற்சி தேவை என்பதால், காளைகளை தினமும் நீர்நிலைகளில் நீச்சல் பயிற்சி, நடைப்பயிற்சி, மண்ணை குத்தும் பயிற்சி ஆகியவை வழங்கப்படுகிறது. ஜல்லிக்கட்டு போட்டிகள் நெருங்கி வரும் நிலையில், காளைகளை அடக்க காளையர்களும், அவர்களிடம் பிடிபடாமல் இருக்க காளைகளும் பயிற்சி மேற்கொண்டு வரும் நிலையில், மதுரை மாவட்ட கிராமப்புறங்களில் பொங்கல் பண்டிகை களைகட்ட துவங்கியுள்ளது. டிடி தமிழ் செய்திகளுக்காக மதுரையிலிருந்து எஸ். ரகுராஜா.